Hi everyone, once again welcome back to my YouTube channel. In this lesson, I would like to teach you daily use English sentences through Tamil. Let's get started. First one in our list is he will come in a day or so. He will come in a day or so. இன்னும் ஓரிரு நாளில் வருவார். நம்ம தமிழில் பேசும்போது அவர் சொல்லியிருக்கிறாரு, கண்டிப்பாக வர்றேன்னு சொல்லியிருக்கிறாரு, இன்றைக்கோ நாளைக்கோ இன்னும் ஒரு நாளுக்குள்ளே 2 நாளுக்குள்ளே வந்துடுவார். இந்த மாதிரிலாம் நம்ம தமிழில் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுவோம். அதை தான் கரெக்டாக இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு he will come in a day or so. He will come in a day or so. And the next one, don't spoil my mood in the morning. Don't spoil my mood in the morning. காலையில் என் மனநிலையை கெடுக்காதே. காலையிலேயே என்னை டென்ஷன் பண்ணாத. நான் இன்றைக்கி ரொம்ப குட் மூடில் வந்திருக்கிறேன், நல்ல மனநிலையில் வந்திருக்கிறேன், நீ காலையில் வந்தோடனே என்னை டென்ஷன் பண்ணாத, கடுப்பேற்றாத. இந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்கிறது தான் இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு don't spoil my mood in the morning. Don't spoil my mood in the morning. And the next one, today expected to be a rainy day. Today expected to be a rainy day. இன்றைக்கி ஒரு நல்ல மழை பெய்யும்னு எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக இன்றைக்கி மேகம் இருக்கிறத பார்த்தா ஹெவியாக மழை வரும் போல் இருக்குது. இப்படியெல்லாம் நம்ம பேச்சு வழக்கில் தமிழில் பேசுகிறோம். அதை தான் நம்ம இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு today expected to be a rainy day. Today expected to be a rainy day. And the next one, are you unable to continue any further? Are you unable to continue any further? உங்களால் மேலும் தொடர முடியவில்லையா? ஒரு ஒருத்தர் பண்ணிகிட்ருக்கிறாரு. அவர் பார்த்தா அந்த ஒர்க்கை முடிக்கிற மாதிரி தெரியல, ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி பண்ணிகிட்ருக்கிறாரு. அப்போ நம்ம இதை கேட்போம், நீங்கள் அந்த ஒர்க்கை உங்களால் பண்ண முடியலையா? வேறு யாராக்கிட்ட அதை மாற்றி கொடுத்துக்கலாமா? இந்த ஒர்க் இதுக்கு மேலே உங்களால் முடியலையா அப்படின்னு நம்ம கேட்குறது தான் இங்கிலீஷில் கேட்குறதுக்கு ஆர் யூ அனேபிள் டு கண்டினியூ எனி ஃபர்தர்? ஆர் யூ அனேபிள் டு கண்டினியூ எனி ஃபர்தர்? அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ஃபாசன் த ரோப் டு த ட்ரீ. ஃபாசன் த ரோப் டு த ட்ரீ. மரத்தில் கயிற்றை கட்டுங்கள். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த கயிற்றை எடுத்து மரத்தில் கட்டுறா அப்படின்னு சொல்லி நம்ம தமிழில் சொல்கிறதா ஃபாசன் த ரோப் டு த ட்ரீ. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், சாரி டு டேக் அப் யுவர் டைம். சாரி டு டேக் அப் யுவர் டைம். உங்கள் நேரத்தை எடுத்துக்கொண்டதற்கு மன்னிக்கவும். ஒருத்தங்க ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க, நமக்கு ஒரு உதவி அவங்கக்கிட்ட தேவைப்படுது. அப்போது அவங்க பிஸியாக இருக்கிற நேரத்துலையும் நம்ம போய் அவங்கக்கிட்ட டிஸ்டர்ப் பண்ணுறோம். அந்த மாதிரி டயத்தில் தான் இந்த சென்டென்சஸ் நம்ம யூஸ் பண்ணணும். சாரி டு டேக் அப் யுவர் டைம். சாரி டு டேக் அப் யுவர் டைம். நீங்கள் பிஸியாக இருந்தாலும் உங்களோட நேரத்தை எனக்காக ஒதுக்கி நான் கேட்ட ஹெல்ப்புக்கு நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணினதுனால ரொம்ப தேங்க்யூ. உங்கள் நேரம் நாங்கள் வீணடிச்சதுக்கு மன்னிச்சுக்கோங்க அப்படிலாம் நம்ம சொல்கிறது தான் சாரி டு டேக் அப் யுவர் டைம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், திஸ் இஸ் ஒய் ஐ ஆல்வேஸ் மேக் யூ ஸ்டாண்ட் அவுட் சைட். திஸ் இஸ் ஒய் ஐ ஆல்வேஸ் மேக் யூ ஸ்டாண்ட் அவுட் சைட். அதனால தான் நான் உன்னை எப்போதும் வெளியே நிற்க வைக்கிறேன். இப்போ தெரியுதா, நீ எப்போவுமே லேட்டாக வர்ற, அதனால தான் நான் உன்னை எப்போவுமே வெளியே நிற்க வைக்கிறேன். உனக்கு ஒன்றுமே தெரியுறதில்ல, அதனால தான் நான் உன்னை எப்போவுமே வெளியே நிற்க வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வெளியே உன்னை நான் அதுக்கு தான் நிற்க வைக்கிறேன்னு சொல்லி நம்ம தமிழில் டே டு டே லைஃப்பில் அதிகமாக பேசுகிறோம். அதை இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு தான் திஸ் இஸ் ஒய் ஐ ஆல்வேஸ் மேக் யூ ஸ்டாண்ட் அவுட் சைட். திஸ் இஸ் ஒய் ஐ ஆல்வேஸ் மேக் யூ ஸ்டாண்ட் அவுட் சைட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ஐ ஹாவ் ஃபுல்ஃபில்டு மை ப்ராமிஸ். ஐ ஹாவ் ஃபுல்ஃபில்டு மை ப்ராமிஸ். நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டேன். நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரியே அதை முடிச்சு கொடுத்துட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லி நம்ம தமிழில் சொல்கிறது தான் ஐ ஹாவ் ஃபுல்ஃபில்டு மை ப்ராமிஸ். I have fulfilled my promise. And the next one, don't stress yourself too much. Don't stress yourself too much. உங்களை அதிகம் அழுத்தம் வேண்டாம். அதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்க. ரொம்ப போட்டு நீங்கள் உங்களை கஷ்டப்படுத்திக்கிறீங்க, உங்களுக்கு அதனால் ரொம்ப ஸ்ட்ரெஸ் வருது, இதனால் உங்கள் ஹெல்த் எல்லாம் பாதிக்கும். இப்படி நம்ம இவ்வளோ லென்த்தாக தமிழில் பேசுகிறது தான் don't stress yourself too much அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லணும். ஓகே. அண்ட் லாஸ்ட் ஒன் இன் அவர் லிஸ்ட் இஸ் this opportunity won't rise again. This opportunity won't rise again. இந்த வாய்ப்பு மீண்டும் வராது. இது குட் ஆப்பர்ச்சுனிட்டி, இதை நீ மிஸ் பண்ணிடாத. இது சப்போஸ் மிஸ் பண்ணிட்டீன்னா உனக்கு இது திரும்ப வரவே வராது. அடடா, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு திரும்பவும் கிடைக்காது. இப்படியெல்லாம் நம்ம தமிழில் ரொம்ப பரபரப்பாக பேசுவோம் இல்லையா? அதை தான் இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு this opportunity won't rise again. Okay friends, that's all. Thank you so much. If you like this video, click the like button and don't forget to subscribe and share this video.